ஓம் சாந்தி. நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா. நான் தந்தைக்கு சமமான ஆத்மா. தூய்மையாவதற்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமாகும். இதுதான் முக்கிய பாடமும் ஆகும். இந்த யோக பலத்தால் நான் சேவை செய்பவனாகவும் நல்ல குணங்கள் நிறைந்தவனாகவும் ஆகின்றேன். இப்போது நான் நிராகாரருடன் நினைவினால் தொடர்பு வைக்கின்றேன். நிராகார ஆத்மாவாகிய நான் நிராகாரர் தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் பரமாத்மாவை சுப்ரீம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற 3 ரூபத்திலும் நினைவு செய்கின்றேன். நரேனிலிருந்து நாராயணனாக சத்திய தந்தைதான் மாற்றுகின்றார். பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையாவார். சூட்சும வதனத்தின் ரகசியத்தை தந்தைதான் புரிய வைக்கின்றார். நான் தூய்மையாக ஆகும் பொழுது உலகிற்கு அதிபதியாக மாறுகின்றேன். உலகமே சிவாலயமாக ஆகின்றது. தூய்மையாக இருப்பேன் என நான் தந்தைக்கு உறுதி செய்கின்றேன். இப்போது இது சங்கம யுகமாகும். நான் புருஷோத்தமனாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எழும்போதும் உறுதியாக இருந்து முழுமையாக நான் நினைவின் பயிற்சியை பக்குவமாக செய்வதால் நான் தூய்மையாகின்றேன். ஆத்மா எவ்வளவு நினைவு யாத்திரையில் இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாக மாறுகின்றது. நான் இப்போது சங்கமயுகத்தில் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஏனெனில் எனக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார். ஆகவே நான் தந்தைக்கு அர்ப்பணமாகி விடுகின்றேன். இப்போது முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. நான் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றேன். நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். அவர் வந்து கொடுக்கும் பொழுதுதான் நாம் பிறருக்கு சொல்ல முடிகின்றது. பாரதவாசிகள்தான் சொர்க்கவாசிகளாக மாறுகின்றார்கள்.
கோடியில் ஒரு சிலர்தான் வெற்றி மாலையில் மணியாகிறார்கள். ஆசீர்வாதங்கள் சொரூபத்திலிருந்து சேவை செய்வதற்காக முதலில் எனக்குள் சுத்தமான எண்ணங்களை தாரணை செய்கின்றேன். நான் முழு நாளும் சுத்த எண்ணங்கள் என்ற கடலில் ஊஞ்சலாடுகின்றேன். மேலும் எந்த நேரத்தில் தேவைப்படுகின்றதோ அப்போது சுத்த எண்ணங்களின் கடலுக்குள் சென்று அமைதி சொரூபத்தில் நான் நிலைத்து விடுகின்றேன். நான் சூழ்நிலையை ஆழமான அமைதியாக மாற்றம் செய்து விடுகின்றேன். இப்போது நான் என்னை டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக அனுபவம் செய்கின்றேன். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை நான் செய்கின்றேன். விலை மாதர்களுக்கும் நான் ஞானம் கொடுக்கின்றேன். கீழே விழுந்தவர்களையும் நான் தூக்கிவிடுகின்றேன். என்னுடைய பார்வையை தூய்மையாக மாற்ற போகும்போதும் வரும்போதும் நான் ஆத்மா என பயிற்சி செய்கின்றேன். ஆத்மாவுடன் பேசுகின்றேன். நான் தந்தையின் நினைவில் இருப்பதால் தூய்மையாகி விடுகின்றேன். அனாதி சொரூபத்தின் நினைவின் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கக்கூடிய திருப்திமணி ஆத்மா நான். தந்தைக்கு சமமானவர் ஆவதற்காக புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செய்வது, இந்த மூன்றையும் சமமாக வைத்திருக்கும் ஆத்மா நான். இப்போது எனது அனாதி மற்றும் ஆதி சுரூபத்தை நான் நினைவில் கொண்டு வருகின்றேன். நான் அந்த நினைவு சுரூபத்தில் நிலைத்திருந்து விடுகின்றேன். இப்போது நான் திருப்தியாக இருக்கின்றேன். மற்றவர்களையும் கூட திருப்தியின் விசேஷ தன்மையை அனுபவம் செய்ய வைக்கின்றேன். என்னுடைய ஸ்லோகன்: எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். தந்தையுடையவர் ஆவது என்றாலே ஆஸ்திக்கு அதிகாரியாவதாகும். அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாவாகிய நான் சதா நிறைந்தவனாகவும் திருப்திமணியாகவும் இருக்கின்றேன். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள்.
ஓம் சாந்தி.